விட்டு வசூல் வேட்டை நடத்துவதா? கோவையில் தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் மனு. கோவை செட்டிப்பாளையம் பெரியார் நகர் பகுதியில் குளோபல் பாத்வே மெட்ரிகுலேஷன் பள்ளி கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. வில்லேஜ் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இப்பள்ளிக்கான நிதி உதவியை அளித்து வருகிறது. ஆரம்பத்தில் இந்த பள்ளியில் இலவச கல்வி என்று கூறி தங்கள் குழந்தைகளை சேர்க்க செய்து தற்பொழுது ஆயிரக்கணக்கில் வசூல் வேட்டை நடத்துவதாகவும், இதனை கேட்க போனால் டிசி வாங்கிக் கொண்டு குழந்தையை வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுமாறு பள்ளி நிர்வாகம் கூறுவதாகவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பள்ளி குழந்தைகளிடம் பெற்றோர்கள் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்துள்ள மனுவில், ஆரம்பத்தில் பள்ளியில் இலவச கல்வி தருவதாக கூறி உறுதியளித்ததன் அடிப்படையில் தங்கள் குழந்தைகளை அப்பள்ளியில் சேர்த்ததாகவும், அப்போது 100 ரூபாய் மட்டுமே கட்டணமாக பெறப்பட்ட நிலையில் பின்பு 300, 600, 900 என 1800 ரூபாய் வரை கட்டணம் வசூலித்ததாகவும், 2023, 2024 ஆண்டு கல்வியாண்டில் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 2024, 25 கல்வியாண்டில் வெளிநாட்டிலிருந்து நிதி வரவில்லை என கூறி குறைந்தபட்சம் 30,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை கல்வி கட்டணம் கேட்பதாகவும், கட்டணத்தை செலுத்த இல்லாவிட்டால் பள்ளியில் இருந்து டிசியை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கூறுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பள்ளி FCRA வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என மனுவில் குறிப்பிட்டுள்ள பெற்றோர்கள், இந்த பள்ளியின் கட்டண பில்லில் பள்ளி கட்டணம் ரூபாய் 100 என்றும் இருக்கும் நிலையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் பள்ளி நிர்வாகத்தை இந்த செயலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் இந்த பள்ளியின் ட்ரஸ்ட் உரிமத்தை அரசு தடை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்காக தீர்வு எட்டப்படாத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பள்ளியின் முதல்வர் சொர்ணலதாவை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மனு அளிக்க வந்த பெற்றோர்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு ஓரமாக சாலையில் அமர்ந்து கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலந்து சென்றனர். அட்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவங்களா தான் வந்து கேட்டாங்க. அப்போ நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் செய்வோம், எல்லாமே பண்ணுவோம், கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி வீடு எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு போய் நாங்கள் அங்கே சேர்க்கணும். சேர்த்துட்டு சில நாட்கள் கொஞ்ச நாள் எல்லாம் படித்து ஓரளவுக்கு 6, 7, 5 எல்லாம் படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து டொனேஷன் பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு கொடுக்குறது இல்லை காசு அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபீஸ் கட்டுங்க, 30,000, 40,000 ஃபீஸ் போட்டிருக்காங்க. நாங்களும் கஷ்டப்படுறவங்க, இன்றைக்கி போனால் தான் எங்களுக்கு கூலின்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்களாம் வாண்டடாக போய் சேர்த்தலாம், அவங்களாம் வாண்டடாக வந்து சேர்த்திட்டு இப்போ படிக்க வைக்க முடியாது, நீங்கள் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போய் வேறு எங்கேயாவது போய் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் ஒரு டைம் இங்கே வந்துருக்கோம், இப்போ 2வது வந்துருக்கோம். அந்த சீட்டை வச்சு மறுபடியும் அதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நிலமை, அவங்கள தான் வந்து சேர்த்துனது எல்லாமே பண்ணுது. இப்போ அவங்களாம் குழந்தைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கஷ்டப்படுறவங்க. என் பேர் காயத்ரி. வணக்கம், என் பேர் ஆனந்தகுமாருங்க. சிட்டிபாளையத்தில் ஓராட்டுக்குப்பங்கிற பகுதியில் இருக்கிறேன். நான் வந்து என்ற குழந்தைங்க வந்து இவங்க வந்து ஆரம்பத்தில் சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கம்யூனிகேஷன் சொல்லி ஃபவுண்டேஷன் சொல்லி போட்டு ஃப்ரீயாக கல்வி கொடுக்குறதா வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்துட்டுங்க, அதாவது பைக்கோ டிவியோ ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிவிட்டுங்க அதுக்குண்டான மாதிரி குழந்தைங்க ஃபீஸ் எடுத்தாங்க. எனக்கு வந்து எல்கேஜி என் குழந்தை சேர்த்துறப்ப 300 ரூபாய்ங்க, மாதம் வந்து 100 ரூபாய் இருந்துச்சுங்க. டொனேஷன் 200 ரூபா, மொத்தம் 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கூலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1650 ரூபா ஏற்றினாங்க. இந்த வருஷம் பாப்பா 5வது படிக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 32,000 சில்லறை வருதுங்க. எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க அங்கெல்லாம் படிக்கிறாங்க. இப்போ 32,000 சில்லறை கட்டி சொல்லி நிற்கிறாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அந்த கையெழுத்து போட்டு தரலைன்னா குழந்தை நீங்கள் கூப்பிட்டு வெளியே போய்க்கணுங்கிற மாதிரி திடீர்னு இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டெஸ்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா கனநாட்டு டெஸ்ட்டுங்க. அவங்க ஒரு 15 வருஷமாக நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எந்த ப்ராப்ளம்லையும் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இந்த 2 வருஷமாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கிற குழந்தை யாரையும் எடுக்க மாட்டாங்க. ஒன்றுமே எல்லாரும் ஏழப்பட்ட மக்கள் குழந்தைகளும் எடுப்பாங்க. அதாவது கூலி வேலைக்கு போகிறவங்க, வீடு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி பில்டிங் இருக்கக்கூடாதுங்க, ஓட்டு வீடு இந்த மாதிரி சிமெண்ட் சீட்டு வீடு இருக்கிறவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி அறிவிச்சாங்கன்னா இந்த குழந்தைகளை இங்கே கொண்டு படிக்க வைக்கிறது. அதாவது இவங்க வந்து சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரின் இங்கிலீஷுங்க. இங்கே இருக்கிற இங்கிலீஷோ இங்கே இருக்கிற தமிழ் கலாச்சாரமாக கிடையாதுங்க. அவங்க சொல்லி லாங்குவேஜே வேறைங்க, அவங்களோட படிப்பு இது வேற தான். ஆனால் இவங்க வந்து இப்போ திடீர்னு வெளியே போச்சுன்னா அங்கே போய் நம்ம குழந்தைய நம்ம தமிழ் கல்வி கற்றுக்கிறதே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. அப்போ இத்தனை வருஷம் படிச்சுட்டு வீணாக போயிருங்க குழந்தைகளோட. அவங்க ஒரு நட்பு ரீதியாக பழகிட்டாங்க. கிட்டத்தட்ட 560 குழந்தைய அந்த ஸ்டூடெண்ட்டை படிக்கிறாங்க. எல்லாம் ஒரு இதாக போயாச்சு. இப்போ திடீர்னு ஒரு குழந்தை 5வது படிக்கிறீங்க, 8வது படிக்கிறது, 9வது படிக்கிறது, 10வது படிக்கிறாங்க.
திடீர்னு ஃபீஸ் கட்ட முடியல எல்லாம் வெளியே போங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 560 குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 350 குழந்தை 400 குழந்தை வரைக்கும் ஏழப்பட்ட குழந்தைங்க எடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 300 ரூபா ஃபீஸ்ல இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபீஸ் ஏற்றினாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் அந்த போராட்ட குழந்தைகளுக்கு முன்னெடுத்து கொண்டு அதிகாரி வந்து போன டைம் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம் 15 நாள் ஸ்டெப் எடுக்கிறாங்க, எதுவுமே எடுக்கலைங்க. இப்போ நாளைக்கு எங்களுக்குள்ள அந்த கையெழுத்து போட்டு தெரிஞ்சு குழந்தைகள் ஸ்கூலுக்கு அலுவலர் பண்ண மாட்டேங்கிற கண்டிஷன் நிற்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறோம். பள்ளி நிர்வாகம் வந்து கட்டாயப்படுத்துறாங்க குழந்தைகளை. குழந்தைகிட்ட தான் டார்ச்சர் பண்றாங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து குரூப்ல இருக்குங்க, ஸ்கூல்ல குரூப்ல டீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க இந்த டேட்டுக்குள்ள போட்டு கொடுக்க சொல்லி இது பண்றாங்க. குழந்தைகிட்ட கட்டாயமா வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா நீங்க வெளியே போயிட்டுங்க, அதாவது வேற ஸ்கூலுக்கு சேர்ந்துக்கோங்க அப்படின்னா இது பண்றாங்க. ஜூன் மாசம் வரைக்கும் இது வரைக்கும் முடிச்சிருவோம், அடுத்த வருஷம் வேற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இங்கே அதாவது கலெக்டர் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து அடுத்து அதாவது நாங்கள் கலெக்டர் அவங்க பார்த்து தமிழக முதல்வர் அவர் பார்த்து எங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது கல்விக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரம் கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்துருக்குங்க ஒரு போராட்டத்துக்கு. என் பேர் ஆனந்துங்க.